எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு மிஷினரிஸ், எல்லாமே வந்து ஆட்டோமைஸ்டு மிஷினரிஸ். ஓகே. மேனுவல் இன்டர்வென்ஷன் குறைச்சிட்டே வரும். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்காக மேன் பவர் லேபர் குறைக்கணுங்கிற கான்செப்ட் எங்களுக்கு இல்லை. புரியுது. எங்களுக்கு என்ன அப்படின்னா, குவாலிட்டி தரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்டோமேஷன். பிகாஸ் மேனுவலாக எவ்வளோதான் பண்ணாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் மேனுவலாக பண்ணுறதுக்குமான குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் வருமா, இல்லை மேன் பவர்னுடைய ரேட்டில் டிஃப்ரெண்ட் வருமா? குவாலிட்டியில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. குவாலிட்டி மேன் பவர் ரேட் இருந்தால் கூட இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே நம்பர் 1 இன் பாப்புலேஷன். ஸோ நம்மளை வந்து ஆட்களை வேலையிலேருந்து குறைச்சிட்டு போகணுங்கிற நம்மளோட நோக்கம் இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கம். பட் இருந்தாலும் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ஆட்டோமேஷன் பண்ணும்போது ரொம்ப கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். அக்யூரசி நல்லா அக்யூரசி மெயின்டைன் ஆகும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ், நாங்கள் வந்து ஒரு 50 டன் வேலை செஞ்சாலும் 50 டன் ஒரே குவாலிட்டியில் கிடைக்கும். ஓகே. ஒரே மாதிரியான சைஸ், ஒரே மாதிரியான ஃபினிஷ் இருக்கும், ஒரே மாதிரி ஃபினிஷ் இருக்கும், ஒரே மாதிரி பெனட்ரேஷன், ஒரே மாதிரி வெல்டிங் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். புரியுது. மேனுவலாக பண்ணும்போது அவங்க பகல் ஷிஃப்ட்டில் பண்ணால் வேற மாதிரி இருக்கும், நைட் ஷிஃப்ட்டில் பண்ணால் வேற மாதிரி இருக்கும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. எனிவே தே ஆர் த ஹியூமன். ஹியூமனுக்குன்னு இருக்கிற அந்த காமன் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்ல, காலையில் தூக்கத்தில் வரைக்கும் தூக்கம் முடிச்சுட்டு ஒன்று இருக்கும். புரியுது.